தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டு மாணவர்களின் நிதியை வழங்கிடு உடனடியாக வழங்கிடு சிந்தாபாத் சிந்தாபாத் வெல்லட்டும் சிறக்கட்டும் அடங்க மாட்டோம் அதிகார குவியலுக்கு அஞ்ச மாட்டோம் அடங்க மாட்டோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் துணைவேந்தர்கள் ஆளுநர் கூட்டியிருக்கக்கூடிய அந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைய தினம் துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள். இரண்டாவது, அத்தகைய ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கான எந்த உரிமையும் ஆளுநருக்கு கிடையாது. இந்திய பல்கலைக்கழகங்களின் அமைப்பு என்பதுதான் அத்தகைய மாநாட்டை கூட்ட முடியுமே தவிர ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநராக திரு RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் இத்தகைய துணைவேந்தர்களுடைய மாநாட்டை ஆளுநர் நடத்துகிறார் என்கிற புதிய பழக்கத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தியது இவர்தான். அதற்கு முன்னாடி எத்தனையோ ஆளுநர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார்கள், பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை ஆளுநரை கூட்டுகிற ஒரு நடவடிக்கையை இவருக்கு முன்பாக வேற எந்த ஆளுநர்களுமே இங்கே நடத்தியதில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே சட்டத்துக்கு விரோதமாகவும் தன்னுடைய அரசியல் சித்தாந்த கொள்கைகளை கல்வித்துறையில் திணிக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடும் அதற்கு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை பயன்படுத்துகிற நோக்கத்தோடும் தான் இத்தகைய துணைவேந்தர்களுடைய மாநாட்டை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு புறக்கணித்ததன் மூலமாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மிக்க மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த முற்றுகை போராட்டத்தின் வழியாக மத்திய அரசுக்கு மீண்டும் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். ஏற்கனவே அவருடைய பதவி காலம் என்பது முடிந்துவிட்டது. பதவி காலம் முடிந்ததற்கு பிறகும் தொடர்ந்து அவர் நீடிக்கிறார் என்று சொன்னால் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மிகுந்த அனுசரணையாகவும் அவர்களுடைய இந்துத்துவ RSS கொள்கையை மிகச்சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கிறார் என்கிற காரணத்தினாலே தான் தொடர்ந்து அவர் பதவியிலே நீடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இனிமேல் ஒரு நொடி கூட ஆளுநராக RN ரவி நீடிக்க கூடாது என்பதை இந்த முற்றுகை போராட்டத்தின் வழியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இன்றைக்கு இந்தியாவில் கிராமப்புற மக்களுக்கான மிக முக்கியமான வருமானத்தை வழங்கக்கூடிய ஒன்றாகவும் அரசின் சார்பில் வழங்கக்கூடிய வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கக்கூடிய தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கூலி பாக்கி மட்டும் 3796 கோடி ரூபாயை வழங்காமல் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களுடைய சோற்றிலே மண்ணள்ளி போடுகிற காரியத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 மாசமா சம்பளம் வரலன்னா அந்த கிராமப்புற மக்கள் விவசாய தொழிலாளிகள் எப்படி வாழ்வார்கள், எப்படி சாப்பிடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாத ஊதியத்திலே இருக்கக்கூடியவர்கள் உட்பட மாத ஊதியம் வாங்குபவர்கள் கூட ஒரு மாதம் சம்பளம் வரவில்லை என்று சொன்னால் குடும்பத்தை நடத்த முடியாது என்கிற நிலைமை இருக்கிற போது கிராமப்புற விவசாய தொழிலாளிகள் அவர்கள் வழங்கக்கூடிய 150 ரூபாய் 200 ரூபாயை 4 மாத காலமாக பெற முடியாது என்று சொன்னால் எப்படி உயிர் வாழ்கிறார்கள் என்பது கற்பனை கெட்டாத ஒரு பெரும் துயரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு உழைப்பாளி மக்களுடைய சோற்றிலே மண்ணள்ளி போடக்கூடிய காரியத்தை தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்திற்கு
கூலி பாக்கியாக வழங்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதை போலவே பள்ளி கல்விக்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துக் கொண்டு அவர்கள் வழங்க மறுத்து கடுமையான ஒரு மோதல் போக்கை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவேதான் கல்வியை மீண்டும் மானிய பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் உட்பட தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அவர்களுடைய கையை எதிர்பார்த்துத்தான் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆனால் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய அந்த 2152 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதை போலவே பாராளுமன்ற நிலைக்குழு ஏற்கனவே கொரோனா காலத்தில் ரயிலிலே பயணிக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு வழங்கியிருந்த சலுகைகளை எல்லாம் கொரோனா காரணத்தை சொல்லி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பறித்தது. அதை பாராளுமன்ற நிலைக்குழு கட்டண சலுகை உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் இந்திய ரயில்வேயில் மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற பரிந்துரையை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய பரிந்துரையை ஏற்று உடனடியாக மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை வற்புறுத்தித்தான் இன்றைய தினம் இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சென்னையிலே மட்டும் நடைபெற்றாலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் மாநில அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அடுத்தடுத்த கட்டமாக போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நியாயமான நிதியினை உடனடியாக வழங்கிடு. சிபிஐஎம் போராட்டம் ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கு எதிரான போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும், ஒன்றிய அரசுக்கு கேட்கட்டும். திரும்ப பேரு ஒன்றிய அரசு திரும்ப பேரு. சமத்துவ மண்ணிலே சனாதனம் ஜிந்தாபாத். வெல்லட்டும் சிறக்கட்டும். வெல்லட்டும் சிறக்கட்டும். அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம். அதிகார குவியலுக்கு அதிகார குவியலுக்கு